அடுத்த வாட்டி சிக்கன் வாங்கும் போது கண்டிப்பா உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு சிக்கன் குழம்பு வச்சு பாருங்க. சிக்கன் காலியாகாது. ஆனா உருளைக்கிழங்கு முருங்கைக்காவும் தேடி தேடி வச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா சிக்கனோட சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். செய்யலாமா? குக்கர்ல 1 kg சிக்கனுக்கு 1 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா சால்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 கிளாஸ் தண்ணி வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில கொஞ்சமா எண்ணெய், கருவேப்பிலை, 3 வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு ஒரு 2 பச்சை மிளகாய் கூடவே 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிங்கன்னா சீக்கிரமா வெந்து வந்துடும். நல்லா பெரிய துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு முருங்கைக்காவையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடும் காய்கள் எல்லாமே. இது கூட 3 ஸ்பூன் போல குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் போல பெப்பர் தூள், ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மசாலாவோட கலந்து விட்டு வேக வச்சிருந்த சிக்கன் எல்லாத்தையுமே இல்ல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சூப் தண்ணியே எனக்கு கரெக்டா இருந்ததுனால விட்டாச்சு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டு கொதி வரும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரா கம வாசனையோட ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு ரெசிபியில பார்க்கலாம். டாடா பை.